விஜய் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான புலி திரைப்படம் ராஜமௌலியின் இயக்கத்தில் வெளியான பாகுபாலி படத்தின் சென்னையின் முதல் வார வசூலை முறியடித்திருக்கிறது. புலி படத்தை பாகுபாலியுடன் பலரும் ஒப்பிட்டு வரும் நிலையில் படம் வெளியாகி 4 தினங்கள் முடிவடைந்த நிலையில் சென்னையில் மட்டும் இதுவரை சுமார் 2.84 கோடிகளை வசூலித்து சாதனை புரிந்திருக்கிறது புலி திரைப்படம். இந்த படத்தில் விஜய், ஸ்ருதி ஹாசன், அன்சிகா, சுஜித், ஸ்ரீதேவி நடித்திருக்கிறார்கள். ஆக்ஷன் கலந்த ஃபேண்டசி திரைப்படமாக புலியை உருவாக்கியிருந்தார் இயக்குனர் சிம்புதேவன். கடந்த 1ஆம் தேதி வெளியான புலி திரைப்படம் முதல் வாரத்தில் நல்ல வசூலை ஈட்டியிருப்பதாக கூறுகின்றனர். அனைத்து திரையரங்கிலும் புலி படத்திற்கு 90% இருக்கைகள் நிரம்பி வழிய புலி சென்னையில் நன்கு கல்லா கட்டியிருக்கிறதாம். ராஜமௌலியின் இயக்கத்தில் வெளியான பாகுபாலி திரைப்படம் சென்னையில் முதல் வாரத்தில் சுமார் 1.66 கோடிகளை வசூலித்து சாதனை புரிந்தது. தமிழ், தெலுங்கு என இரு மொழிகளிலும் வெளியான பாகுபாலி திரைப்படம் முதல் வாரத்தில் 363 காட்சிகள் திரையிடப்பட்டு இந்த சாதனையை புரிந்தது. அதே நேரத்தில் தமிழில் மட்டுமே வெளியான புலி 465 காட்சிகள் திரையிடப்பட்டு 2.84 கோடிகளை பாக்ஸ் ஆபீஸில் வசூலித்திருக்கிறது. இதன் மூலம் சென்னை பாக்ஸ் ஆபீஸில் பாகுபாலியை வீழ்த்தி இருக்கிறது புலி. முதல் வாரத்தில் புலி நன்றாக பாக்ஸ் ஆபீஸை வேட்டையாடினாலும் வரும் நாட்களில் புலியின் ஆதிக்கம் குறைய வாய்ப்புகள் அதிகம் என்று பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புலி திரைப்படம் ஆன்லைனில் வெளியானது மற்றும் வரும் வாரத்தில் வெளியாகும் ருத்ரமாதேவி படம் போன்றவை புலி படத்திற்கு முன்னால் பெரும் சவாலாக திகழ்கின்றன. இந்த சவால்களை முறியடித்து பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி கொடி நாட்டுமா புலி? பொறுத்திருந்து பார்ப்போம்.